வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய ஒரு பதிவு பார்த்திங்கன்னா, நிறைய பேருடைய ஒரு நிறைய பேரோட ஒரு கமெண்ட்ஸில் வந்து ரிக்வெஸ்ட் இது பண்ணியிருந்தீங்க. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து வீடியோ வந்து ஆயிடுச்சு. இந்த வீடியோ பாருங்கள், மேபி உங்களுக்கு எல்லாமே டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ப்ளஸ் என்ன மாதிரி பண்ணால் நம்ம பூ தொடர்ந்து வரும், எந்த புழு தாக்குதல் இல்லாமல் நம்ம எப்படி மருந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோட இறுதி பகுதியில் வந்து இந்த ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோட்டோவில் இல்லாத சில மருந்து நான் வந்து உங்களுக்கு வெர்பலாகவே வந்து நான் சொல்லுவேன். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க பேடில். ஏன்னா அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல, அதனால் வந்து நான் அதையும் கொஞ்சம் சொன்னால் அந்த வெர்பலாக சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற அந்த பேட்டர்னில் நீங்கள் மருந்து அடிக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பராமரிப்பு செலவு இருக்கு இல்லைங்களா, அந்த பராமரிப்பு செலவோடு சேர்த்து நம்ம வந்து அந்த பராமரிப்பு முறையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோட்டம் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே பருவம் வந்து என்ன மாதிரி பருவத்தில் செடி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் அப்படி கேரி ஆன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எந்த மாதம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து செடி எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன். நம்ம வந்து வைக்கக்கூடிய பருவம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை வந்து சரியான பருவம். செடிகள் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் வந்து அங்கே தான் கிடைக்கும். ஒரு செடி வந்து 3 ரூபாலேருந்து 5 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு செடி கிடைக்கும். இப்போ நம்ம செடியோட இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி இடைவெளி வந்து கண்டிப்பாக வேணும், குறைஞ்சபட்சம். மேக்ஸிமம் வந்து ஒரு 6 அடி இருந்தால் இன்னும் சிறப்பு தான். ஒரு குழி வந்து 1 அடி அகலம் 1 அடி ஆழம், இதுதான் குழியோட அளவு. ஒரு குழிக்கு வந்து 5 செடி நம்ம நட போகிறோம். அந்த 5 செடி வந்து ஏன் நடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செடி வந்து அப்போ தான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அடர்த்தியாக நம்ம அந்த செடி வரும். இல்லாட்டி என்ன வரும்னா, அந்த செடி வந்து அடர்த்தி ஆகிறதுக்கு காலம் வந்து அவகாசம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துருங்கிறதுனால 5 செடி நம்ம வைக்கிறோம். இந்த 5 செடி வச்சதுக்கப்புறமா ஜூன் ஜூலையில் வைக்கிறோமா, மழை காலத்தில் வந்து நம்ம செடி கொஞ்சம் துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம என்ன பராமரிப்பு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இனிஷியலாக ஒரு 10 நாள் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 10ஆவது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த புண்ணாக்கு வந்து இப்போ நான் சொல்கிற இந்த அளவு முறையெல்லாம் வந்து பாருங்கள். நான் வந்து ஒரு 30 சென்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 30 சென்ட்டு தான் நான் வச்சேன், அதனால் நான் அந்த அளவு முறையை நான் சொல்கிறேன். ஒரு 10 கிலோ வேர்க்கடலை புண்ணாக்கு கொண்டு வந்துட்டு இரவு முழுவதுமாக அதை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு 300லேருந்து 400 லிட்ரு தண்ணியில் நல்லா கன்வெர்ட் பண்ணி, அதாவது அந்த புண்ணாக்கு நல்லா கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த அதில் வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணி நல்லா போட்டு கலந்து, இந்த 200 லிட்ரு இல்லை 400 லிட்ரு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஊற்றுற அளவு தான். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் போது தண்ணி அளவு அதிகமாக தேவைப்படும். ஒரு மீடியம் சைஸில் ஊற்றுனீங்கன்னா 200 லிட்டர் இருந்தால் போதும். அதை நல்லா கலக்கி நீங்கள் வந்து ஸ்ப்ரே மிஷினில் வச்சு நீங்கள் ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இல்லை நான் அப்படியே செடி பக்கத்தில் நான் கொண்டு போய் அப்படியே ஊற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுமாதிரி நீங்கள் ஊற்றும்போது அதனுடைய நுண்ணூட்ட சத்து வந்து நமக்கு செடியை வளர்கிறதுக்கும் துளிர் எடுக்கிறதுக்கும் பேருதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஹியூமிக் கோல்டு அதை வாங்கிட்டு வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml தான் கணக்கு. ஒரு 10 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ml ஹியூமிக் கோல்டு. அந்த மாதிரி ஒரு டேங்க்கு 10 ml சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, 1 லிட்டருக்கு 1 ml, அரை ml தான் சொல்லுவாங்க, தாராளமாக 1 ml போடலாம். 1 ml நீங்கள் போடுற சமயத்தில் அதை மிஷின்லேயே போட்டு ஸ்ப்ரே பண்ணி அதை கொண்டு போய்ட்டு செடிகளுக்கு கீழே வந்து தரையில் நல்லா வந்து ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, அது ஒரு 10-20 நாள் போச்சுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணலான்னா 19-19-19 NPKன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் அளவு. இதை வந்து நீங்கள் வந்து சேம் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 20
ஒரு 2 கிராம் இருந்தால் போதும். 10 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராமு. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 50 கிராம் கூட போடலாம். தாராளமாக 50 கிராம் போடலாம், அதுக்கு மேலே தேவையில்ல. ஒரு 10 லிட்டருக்கு வந்து ஒரு 50 கிராம் நீங்கள் வந்து போடுங்க. ஒரு லிட்டருக்கு 5 கிராம் வரும். அப்படி போட்டு அதை வந்து என்ன பண்ணணும், வாட்டர் சொலபிள் உரம் தான் அது எல்லாமே. அதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 கிராம் NPK கலந்த தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி செடிக்கு கீழேயும் செடிக்கு மேலேயும் ரெண்டுமே தெளிப்பு பண்ணுங்கள். அபரிவிதமான ஒரு வளர்ச்சி வந்து நம்ம செடி காட்டும். ஒரு இதேமாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுல ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கிட்ட வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போடுற ஃபேக்டாம்பஸு, DAP, ஆல் 19, ஆல் 16, குருணை, இது மாதிரி உரங்கள் இருக்குது. இது எல்லாம் வாங்கி போடலாமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் வாங்கி கலந்து போட்டால் நல்ல ரிசல்ட்டு. தலைக்கு ஒரு 10 கிலோ வாங்கிங்க. ஃபேக்டாம்பஸு, ஆல் 19, ஆல் 16, ஆல் 16 போகிற சமயத்தில் ஆல் 19 வேண்டாம், குருணை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு 10 கிலோ வாங்கி நீங்கள் செடிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுங்க. செடியை சுற்றி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரத்தை வந்து நம்ம போடலாம். இந்த உரம் நம்ம போடும்போது செடி வளரும்போது நம்ம கூடவே வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கு வரும். அதான் இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடங்கி போய் கிடக்கும். அதுக்கப்புறம் இலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் மாறும். இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை விழும். இந்த ஓட்டை விழுறது எல்லாமே வந்து சாறு உறிஞ்சிற பூச்சியோட பிரச்சனை. இலை வந்து மஞ்சளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு, அந்த பூச்சி வந்து உட்காருது அதில். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 3 மாதம் தாண்டும்போது அப்படியே சின்ன சின்ன அரும்பு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த அரும்பு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மொக்கு புழுலாம் வந்து நம்மளை வந்து இது பண்ணும். அப்போ அந்த செடி நம்ம கண்ணும் காணாமல் விட்டோம்னா செடியே காலி பண்ணிட்டு போயிடும். செடியெல்லாம் செத்து போகும் நோய்வாய்ப்பட்டு. அதை நம்ம எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல வந்து புழுக்கும் பூச்சிக்கும் மருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேந்தால் வந்து ரொம்ப சால சிறந்த மருந்து. பேந்தால் மார்க்கரு, ஓகேங்களா. இது வந்து லோ காஸ்ட்டு மருந்துகள். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே தைமோதேசியம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். லிக்விட் ஃபார்மேட்டு, இந்த சேமியா மாதிரி இருக்கும், அது வேண்டாம். தைமோதேசியம் மருந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெனோஃபின் போட்டிருக்கோம் நான், அதுவும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறையா பிரச்சனை இருக்குது செடியில் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் கிரேசியா அல்லது சிமோடிஸு, இந்த பேந்தால் மார்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு கிரேசியா அல்லது சிமோடிஸு அல்லது இன்சிபியோ, இந்த 3 மருந்து இருக்குது. 3 வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த மருந்துகள். இதில் ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் வாங்கி நீங்கள் தெளிக்கலாம். எல்லாமே ஆப்ஷன் தாங்க. இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது. இதெல்லாம் ஆப்ஷனல். இப்படிலாம் மருந்து இருக்குது. பேந்தால் மார்க்கரை வச்சு ஏன் அடிக்க சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக இருக்குது தோட்டத்தில், எந்த பெரிய ஒரு நோய் பிரச்சனை இல்லை அப்படின்னா பேந்தால் மார்க்கரில் குணமாயிடும், பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இல்லை அதில் அடித்து சால்வ் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் 3 மருந்து இருக்குது. கிரேசியா, சிமோடிஸ், இன்சிபியோ, இது 3 மருந்தும் ஒரே மாதிரி ரேட்டு. கொஞ்சம் வேலை வந்து பார்த்திங்கன்னா இதை விட பெட்டராக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய மருந்துகள். இது கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, தைமோதேசியம் வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். ரெனோஃபின் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கூட. இப்படி சேர்த்துக்கிட்டு நீங்கள் மருந்து அடிக்கலாம். இப்படி அடிக்கும்போது துளிர் வந்து பத்தலை, துளிர் வரமாட்டேங்குது, இல்லை செடி வந்து குரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சல்ஃபர் வந்து ஒரு டேங்க்கு ஒரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10 டேங்க் வந்து 10 கிராமும், 10 லிட்டர் டேங்கு 10 கிராம் போரானும் அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. போரான்னு சேர்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செடியை வந்து நல்லா தூக்கி, நல்லா ஒரு இது மாதிரி தூக்கி இப்போ சீக்கிரம் பூம் பண்ணி விட்ரும் செடியை. மேலே வர்றதுக்கும் பூ வர்றதுக்கும் அது நிறையா பேருதவியாக இருக்கும். சல்ஃபர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். சல்ஃபர் சேர்த்தா தான் நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடி உரத்தில் வந்து நீங்கள் இந்த அம்மோனியம் சல்ஃபேட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த அடி உரத்தில் ஒரு ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 30 சென்ட் ஒரு 5 கிலோ வாங்கி நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து போடலாம்.
வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, செடி வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் பச்சையாக இல்ல, ஒரு மாரி சுணங்குன மாரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நிச்சயமா அதில் உங்கள் தோட்டத்தில் வந்து சுண்ணாம்பு சத்தும், சல்ஃபர் சத்து கம்மியா இருந்தா, இந்த மாரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ரூ. 800 தான். 50 கிலோ மூட்டை. அத நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க போட்டிங்கன்னா, அந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம தோட்டத்தில எப்படி இருக்கோ அந்த மாரி இருக்கும். சில இடத்துல அந்த சத்து குறைபாடு தான் அந்த மாரி பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும். இப்போ நான் சொன்னதில வந்து பாதி ஃபோட்டோ இருக்கும், பாதி ஃபோட்டோ இருக்காது. நீங்க முழுசா நீங்க கேட்டுங்க. வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்து, நான் சொன்னத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க போய் கடையில போயிட்டு உங்களோட செகண்ட் ஒப்பீனியன் கூட நீங்க தாராளமா கேட்டுட்டு நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா, இது நான் சொல்றது எல்லா மல்லி விவசாயியும் பண்ற ஒரு முறை தான். நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இத சொல்றேன் நானு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து அடிக்கிற வந்து இந்த ஒரு 6 மாசம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூ வர ஆரம்பிக்கும். இந்த பூ வர ஆரம்பிக்கிற சமயத்தில நோய் தாக்குதலும் கூடவே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த நோய் தாக்குதலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா, சொன்ன நான் மருந்து எல்லாமே நீங்க அடிக்கணும். அது அடிக்கிற சமயத்தில ஒரு ஃபார்மட் இருக்கு. ஒரு வாரத்தில 2 முறை மருந்து கண்டிப்பா அடிச்சே ஆகணும். வாரத்தில 1 முறை நம்ம மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நமக்கு நோய் தாக்குதல் நம்மளால மீளவே முடியாது. வாரத்தில 2 மருந்து நமக்கு கண்டிப்பா வேணும். அடிச்சே ஆகணும். அதே மாரி மாதத்தில 1 முறையாவது அடி உரம் நம்ம போட்டு தான் ஆகணும். அப்பதான் மல்லி வந்து நமக்கு எப்பவுமே பூ வரா மாரி நம்மளால வந்து ஒரு ஏற்பாடு பண்ண முடியும். பராமரிப்பு ரொம்ப அதிகம், செலவு ரொம்ப அதிகம். அதே மாரி வருமானமும் ரொம்ப அதிகம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் அப்படிங்கிறது ரூ. 200 கீழ குறைஞ்சு போறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு வருடத்தில. இப்போ போன மாசம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து அதிகபட்சம் ரூ. 700 கிடைச்சது. ரூ. 700 அதுக்கு அடுத்த நாள் வந்து 680, அதுக்கு அடுத்த நாள் 600, அதுக்கு அடுத்த நாள் 550 இப்படிலாம் கிடைச்சது. இப்போ நம்ம தோராயமா 30 சென்ட் நம்ம மல்லி போட்டு, 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன மாரி அறுவடை நமக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, மல்லியை பொறுத்தவரையில பூ வந்து ஏறும், அப்புறம் இறங்கும். என்ன ஏறும் இறங்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மல்லி வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ தானே செடி கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். நம்ம அப்போ தான் ப்ரொடக்ஷன்லாம் நிறைவா எதிர்பார்க்க முடியும். அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் வந்து நம்ம ஒரு 1 கிலோ ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு 2 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ அப்படியே போயிட்டு 20 கிலோ தாராளமா எடுக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, மருந்து அடிச்சிடணும், உரம் போடணும், செடியை களை இல்லாமல் பார்த்துக்கணும், தண்ணி நேரத்துக்கு நம்ம தண்ணிய செடிகளுக்கு கட்டணும், கொடி மாதிரி போகிற எல்லா துளிரையும் வந்து உடச்சி விட்றணும். சரி, இது மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணும்போது நம்ம 20 கிலோ வரும். எப்போ ஒரு 20 கிலோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 15 நாள் பூ வரும். அதிகபட்சம் மல்லி வந்து எப்பவுமே அப்படிதான். 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனா 15ஆம் தேதி வரைக்கும் அப்படியே ஏறிட்டே இருக்கும். 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ, 8 கிலோ, 10 கிலோ, 12 கிலோ, 14, 15, 18, 20 கிலோ போய் நின்னுட்டு, நல்லா நேரம் நல்லா இருக்குது, மண்ணு நல்லா இருக்குது, பராமரிப்பு நல்லா இருக்குதுன்னா, அது 40 கிலோட போகும். நமக்கு ஒரு ஆவரேஜா நம்ம இது வரைக்கும் நம்ம தோட்டத்துலயும் சரி, நம்ம அனுபவத்தை நம்ம சொல்கிறோம். என் தோட்டத்தில் எவ்வளோ வந்துச்சுங்கிறது நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அதிகபட்சம் 20 கிலோ வந்திருக்குது. அதுக்கு மேலேயும் வந்திருக்குது. அது வந்து எல்லா ஹையஸ்ட்டாக வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கணக்கில் எடுக்கக்கூடாது நம்ம. ஏன்னா, எப்போயாவது ஒரு மாதம் வந்துடுமே தவிர எல்லா மாதம் அப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து 20 கிலோ நம்ம தாராளமாக பிடிக்கலாம், ஹையஸ்ட்டு. அப்போது இப்படியே நம்ம பிடிச்சிட்டே போய் ஹையஸ்ட் ஒரு 20 கிலோவில் 2 நாள் 3 நாள் வருதுன்னு வச்சுங்க. அது ஒரு 60 கிலோ ஆச்சுங்களா? அப்புறம் 10 கிலோ, 5 கிலோ, 12 கிலோ, 1 கிலோ அப்படின்னு வருதுங்களா? இப்படியே நம்ம கணக்கு பண்ணி போனால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தோராயமாக நமக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன், ஒரு தோராயமாக நமக்கு ஒரு 200 கிலோ நமக்கு வந்து ஒரு அறுவடை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு மொத்தமாக நான் சொல்கிறது. மீதி வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த 15 நாள் அப்படியே ஸ்லோவாக இறங்கும். அப்படியே பார்த்திங்கன்னா, ஒரு 20 கிலோ வந்து மறுபடியும் 10 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 8 கிலோ, 7 கிலோ அப்படி வரும். இப்படி வர சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு 300 கிலோ எடுக்கிறாங்க.
எடுக்கலாம். ஒரு மாதத்திற்கு 500 கிலோ இருந்து 600 கிலோ எடுக்கலாம். இது வந்து எல்லாமே நம்ம பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் தான். அப்போது நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் வந்து 500 கிலோ நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரூ. 250 போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1,25,000 நமக்கு கிடைக்கும். ரூ. 300 போச்சுன்னா 515 1,50,000 கிடைக்கும். ரேட்டு தான் தீர்மானிக்காத. ஓகேங்களா? அப்போது 1,00,000 அப்படிங்கிறது வந்து சாலிடு. நமக்கு மருந்து செலவு உர செலவுலாம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்தால் போதும் செலவு. பூ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ பூ எடுக்கணுன்னா குறைஞ்சது ஒரு 5லேருந்து ஒரு 6 பேராவது வேணும். நம்ம என்னதான் நம்ம வந்து ஓடி ஓடி பூ எடுத்தால் கூட ஒரு ஆள் 3 கிலோ பூ பறிக்கலாம் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே வந்து ஆளுங்களால் எடுக்கிறதுக்கு முடியாது, வேகம் குறைஞ்சிரும். அப்போது நம்ம வீட்டு ஆளுங்களால் நம்மளால் எடுக்க முடியுமா? 6 பேர் 5 பேர் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்கிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க, 4 பேர் எடுக்கிறாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருவண்ணாமலையில் மார்க்கெட் வந்து கடைசி மூடுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. 2லேருந்து 3 மணிக்கு உள்ள மூடிடுவாங்க. இப்போ 4 பேர் பூ பறிக்கிறாங்க, ஒரு 20 கிலோ பூ வந்துடுதுன்னு வச்சிங்களேன். அப்போது ஒரு மணி 1:30 மணி 2 மணி வரைக்கும் பூ பறிப்பாங்க, விடாமல் பறிப்பாங்க. காலையில் ஆரம்பிப்பாங்க ஒரு 5 மணிக்கா, ஒரு 1:30 மணி 2 மணிக்கு என் ஃப்ரெண்டோட தோட்டம்லாம் பார்த்துருக்கேன் நான். 4 பேர் தான் பறிப்பாங்க அவங்க. ஒரு 1:30லேருந்து 2 மணி வரைக்கும் கண்டினியூஸாக பூ பறிச்சுக்கினே இருப்பாங்க, தளரவே மாட்டாங்க. பூ பறிக்கிறது அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். நின்று பறிக்கணும். அது கஷ்டன்றத சொல்கிறத விட உழைச்சா காசு அவ்வளோதான். இதில் கஷ்டம்தான் இருக்குது. கஷ்டப்பட எல்லா வேலையும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது அவங்க எடுப்பாங்க. நீங்கள் வேலை ஆட்களை வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா லாபத்தில் குறையும் இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாமே டிபெண்ட்ஸ் நம்மளோட. இப்போ நம்ம வேலை ஆட்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு 30 சென்ட்டில் 1,00,000 எடுக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். செடியில் வந்து நோய் வந்து தாக்கிடுச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறது வந்து ரொம்ப பெரும்பாடுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். மறுபடியும் ரிகவரிங் பண்ணுறது ஒரு 10லேருந்து 20 நாள் போயிடும். நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர செடியை ரிகவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் நம்ம. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா துளிர் வர்றதுக்கு வந்து நம்ம வந்து சல்ஃபர் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொட்டாஷ் வந்து நம்ம கொஞ்சம் போடலாம். பொட்டாஷ் மட்டும் 60% பொட்டாஷ் வந்து தனியாகவே ஒரு மூட்டை 50 கிலோ மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500லேருந்து 1,800 கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 25 கிலோ பொட்டாஷ் 30 சென்ட்டுக்கு சேர்க்கலாம், இல்லை ஒரு மூட்டை கூட நம்ம போடலாம். பொட்டாஷ்லாம் போட்டோம்னா துளிரும் செடியும் சும்மா அப்படியே வேறு லெவலில் வந்துடும், தளத்தளத்தனம் வந்துடும். அதனால் பொட்டாஷ் கண்டிப்பாக தேவை, போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சேனல் தான் வெளிப்படையாக எல்லா உண்மையும் நம்ம சொல்கிறோம். மல்லி விவசாயம் பண்ணுற நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கும் புரியும் நான் சொல்கிறது என்னன்றது. இது எல்லா மருந்தும் எல்லா உரமும் நம்ம என்ன தான் நம்ம வந்து செஞ்சாலும் பண்ணாலும் இதை காலம் தவறாமல் பண்ணணும். மழை இன்றைக்கி மருந்து அடித்தாச்சு, நைட்டுக்கு மழை வந்துருச்சு, அந்த மருந்தோட எஃபர்ட்டு போயிடும். அடுத்த நாள் நமக்கு வந்து எதாவது மொக்குப்புழு இருக்குது, பூச்சி இருக்குது, எதாவது தொல்லையாக இருக்குதுன்னா மறுபடியும் நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி தான் வருங்க. அது இல்லைன்னா நம்ம ஒரு வாரம் கழிச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ளே நம்ம இருக்கிற மொக்கு என்னென்ன மொட்டு இருக்கோ அது எல்லாமே காலி பண்ணிவிட்டு நம்ம செடியில் ஒன்றுமே இல்லாமல் வரப்பூவெல்லாம் வந்து இந்த சிவப்பு அரும்புன்னு சொல்லுவாங்க, பிங்க் அரும்பு, ப்ளூ அரும்பு, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரும்பாக வர ஆரம்பிச்சிடும். அதை மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க. நல்லா வெள்ளையாக இருக்கணும், நல்லா பெருசு பூவெல்லாம் வந்து குண்டு குண்டாக இருக்கணும், அதுதான் விலை. நல்லா குவாலிட்டியில் போடுற பூ வந்து ரேட் அதிகம், அது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக போகிறவங்களுக்கு வந்து ரேட்டு குறைவு. இது மாதிரிலாம் மார்க்கெட்டில் இருக்குதுங்க. இதுதான் மல்லியோட ஒட்டுமொத்தமான ஒரு தகவல். இந்த தகவல் வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அனுபவம் ஒரு என்ன தான் நம்ம பகிர்ந்து அதை நம்ம முறையாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு அனுபவம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஏன்னா நானும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் புரிஞ்சுது. அதை செய்யும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக கொஞ்சம் ரிசல்ட்டு வந்து முன்னுக்கு பின் இருந்தது. நம்ம அது கொஞ்சம் மனம் தளராமல் நம்ம அப்படியே கொஞ்சம் கேரி ஆன் பண்ணி நம்ம வரும்போது தான் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் புரியுது. பாதியில் நீ ஓடாமல் அதை நம்ம என்னான்றதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு இது இருக்குது, நல்ல ஒரு எதிர்காலம் வந்து மல்லியில் இருக்குது. ஏன்னா
இரநூறுபா கீழே குறையாத ஒரு பூன்னு கேட்டால் மல்லிகைப்பூ மட்டும்தான். எப்போவுமே ஹை டிமாண்டாக இருக்குது. எவ்வளோ தோட்டம் வச்சாச்சு, எவ்வளோ பேர் பூ போடுறாங்க. அப்பயும் மல்லிகை வந்து டிமாண்டு குறையாம தான் இருக்குது. நம்ம ஒரு 10 கிலோ பூ நம்ம ஆவரேஜாக ஒரு ரூ. 250 போட்டால் கூட நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 2500 ஒரு நாளைக்கு வருமானம் நமக்கு இருக்குது. அதில் ஒரு ரூ. 500 நம்ம செலவு போனால் கூட ரூ. 2000 நமக்கு வந்து நிகர லாபம் இருக்குது. இது வந்து நம்ம வந்து வெளியில் போய் வேலை செஞ்சால் 50லேருந்து ஒரு 60,000 எங்கே கொடுப்பாங்க தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டும் தோட்டமும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தோடு இருந்துக்கிட்டும் நம்ம இதை சம்பாதிக்கலாம். இந்த ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கவனமாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் பாருங்கள். மார்க்கர் போட்டிருக்கு, எஸ்கராத்து, கிரேசியா போட்டிருக்கு, அதுக்கப்புறம் பேந்தால் போட்டிருக்கு. இது பேந்தால் மருந்து. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. இது கிரேசியா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இருக்குது. எஸ்கராத்தே வந்து நல்லா, அதுவும் பூச்சி மருந்து தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ட்ரா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொசு தொல்லை, அந்த பூச்சி தொல்லை இதெல்லாம் குணப்படுத்தும். இப்போ ரெனோஃபின் வந்திருக்குது. இது வந்து கொசு, புழு எல்லாத்துக்கும் பார்க்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்